ஆம்பூர் அருகே கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது செல்போன் வழிப்பறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க சென்றபோது செல்போன் குற்றவாளியின் அண்ணனின் கையை உடைத்த குற்றப்பிரிவு போலீசார் காவல் நிலையத்தில் அழுது புலம்பிய இளைஞர். ஆம்பூர் குற்றப்பிரிவு போலீசார் செய்த செயல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி வாணியம்பாடியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தனது மனைவியுடன் ஆம்பூரில் இருந்து வாணியம்பாடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது மின்னூர் அருகே பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் குப்புசாமியின் செல்போனை பிடுங்கிக் கொண்டு அதிவேகமாக சென்றுள்ளனர். புகாரின் பேரில் ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆம்பூர் டிஎஸ்பி அறிவழகன் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் நேற்று வாணியம்பாடி பகுதியில் குற்றவாளிகளை பிடிக்க சென்றபோது செல்போன் வழிபறையில் ஈடுபட்ட வாணியம்பாடி கோணமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் ரூல்லாப்பேட்டை விஎம்சி காலனி பகுதியைச் சேர்ந்த திவாகர் ஆகிய இருவரையும் கைது செய்ய சென்றபோது கோணமேடு ஜெகனின் அண்ணன் சாரதி என்பவரை ஆம்பூர் குற்றப்பிரிவு போலீசார் உன் தம்பி எங்கே உள்ளான் என கேட்டறிந்து சரமாரியாக தாக்கியதால் கை மற்றும் உடல் முழுவதும் காயமடைந்து நடக்க முடியாத சூழலில் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு சென்று குற்றப்பிரிவு போலீசார் செய்தது குறித்து அழுது புலம்பியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் செல்போன் வழிப்பறையில் ஈடுபட்ட ஜெகன் மற்றும் திவாகர் மீது ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் குற்றப்பிரிவு போலீசாரால் தாக்குதலுக்கு ஆளான இளைஞரை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் குற்றப்பிரிவு போலீசாரிடம் தாக்குதலுக்கு ஆளான இளைஞர் அழுது புலம்பும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் சட்டத்தை மீறி இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய குற்றப்பிரிவு போலீசார் மீது காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.